அரங்கம் உள்ள ஒவ்வொருத்தரும் வரும் பொழுதும் நிறைய கட்சிகளும் நிறைய தலைவர்களும் வந்திருந்தாங்க. குறிப்பா ராகுல் காந்தியும் விஜய் அவர்களும் இணைஞ்சு உள்ள வந்தது எதிர்பார்த்தீங்களா? அவருக்காக இரவோட இரவாக ஓடி வந்திருக்காரு ராகுல் காந்தி அவர்கள். எப்படி இருக்கு இந்த இணைந்த கைகள்? இந்த நாள் இந்த இந்த கடந்த ஒரு 5 நாள் இருக்கு இல்லையா? அந்த 5 நாள் ரொம்ப டஃப் டைம். அந்த டைம் வந்து எப்படி கடக்க போறோம்? என்னதான் நடக்க போகுது? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ். அது சொல்ல முடியாத ஒரு ஸ்ட்ரெஸ். நிம்மதியே இல்லாம நமக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல 120 வந்துருச்சு அப்படின்ற நிலைமையில கூட சந்தோஷப்பட முடியல. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமா? அந்த மைண்ட் செட்ல வச்சிருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல இருந்தே காங்கிரஸ் வந்து கூட நின்னாங்க. அது வந்து நமக்கு தெரியுது. அவங்க வந்து தளபதி கூட இனிமே நிக்க போறாங்க. எப்பவுமே நிக்க போறாங்க. மேடையில உறுதி அளிச்சிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். இன்னும் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி, சந்தோஷம். நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். கம்யூனிஸ்ட் சரியான நேரத்துல தோளோட தோள் நின்னு தளபதி இந்த அரணை ஏற வச்சிருக்காங்க. இந்த சமயத்துல நம்ம திரும்ப கொஞ்சம் லேட் பண்ணா கூட நம்மள படபடப்பா வச்சிருந்தா கூட அவருக்கும் நம்ம வந்து நன்றி சொல்லிடுவோம். ஓகே. முஸ்லீம் லீகுமே எல்லாமே இணைந்த கைகளா தான் இவ்வளவு பெரிய ஒரு அரசாங்கம் உருவாகி இருக்கு. முதல்ல மெட்டல் டிடெக்டர் வச்சாங்க, பாதுகாப்பு செக்யூரிட்டி கொடுத்தாங்க, அப்புறம் பின்வாங்கினாங்க. இதெல்லாம் மீறி இன்றைக்கு முதல்வர் ஜோசப் விஜய் அப்படின்னே நம்ம கூப்பிடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு பெருமை மிகுந்த நாளாக தான் நம்ம பார்க்க முடியுது. எப்படி இருந்துச்சு அந்த அரங்கம்? அவரு அந்த பதவி ஏற்கும் பொழுது நமக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, மக்கள் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு புரிஞ்ச ஒரு தலைவர் நம்ம சொல்லுவோம் இல்லையா? நம்ம இவ்வளோ காலமா எதுக்கு வெயிட் பண்ணோம்? எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணோம். மக்கள் எல்லாமே இந்த ஒரு வார்த்தைக்காக வெயிட் பண்றாங்க அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். பேச்சுக்கு முன்னாடி, ஆளுநருக்கும் முன்னாடி அவர் அந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் சொன்னார். அப்படியே அந்த சந்தோஷத்துக்கு வந்து அளவே கிடையாது. நம்மள வந்து ரசிகர்னு சொல்லிக்கிட்டோம், என்ன வேணா சொல்லிக்கிட்டோம். இது ரசிகர் மனப்பான்மையே இருக்கட்டும். எங்க தலைவன் Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF.